ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வவிக்ன உபசாந்தயே. பாலும் தெளிதேரும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் ஸ்ரீ துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான். வக்ரதுண்ட மகாகாய் சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. விநாயகனே வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமா தன்மையினார் கண்டி பணிமின் பணி கனிந்து. மூஷிக வாகன மோதகஸ்த சாமர கண்ட விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி வாயுரை சகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான், விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான். ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ அருணாச்சலா. அவ்வை போல் எனக்கு அருளை தந்தென்னை ஆளுவதும் கடன் அருணாச்சலா. அம்புவிலாலி போ அன்புருவில் என்னை அன்பாய் கரைத்தருள் அருணாச்சலா. அருணை என்றென்னையான் அருட்கண்ணி பட்டேன் உன் அருள் வலை தப்புமோ அருணாச்சலா. சிந்தி தருட்பட சிலந்தி போர்க்கட்டி சிறையிட்டுண்டனை அருணாச்சலா. அன்போடும் நாமங்கே அன்பர்தம் அன்பரு அன்பனாயிடருள் அருணாச்சலா. எம்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. என் குரு கன்பதம் இன்சொற்குள் சேவியும் என் புன்மொழி கோளவருள் அருணாச்சலா. பொறுமையாம்பூதர உன் சொலை நன் சொலா பொறுத்தருளிஷ்டம்பின் அருணாச்சலா. மாலை அளித்தரும் ஆச்சலரமணையன் மாலை அணிந்தருள் அருணாச்சலா. மாலை அளித்தருள் அருணாச்சல ரமணையன் மாலை அணிந்தருள் அருணாச்சலா.
ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ ஓஹோ ஓஹோ அருணாச்சல சிவ அருணாச்சலா 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 ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். அக்ஷராகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 39வது வகுப்பிற்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வகுப்பு இந்த பாடத்திட்டத்திற்கு இறுதி வகுப்பாகவும் அமைந்திருக்கின்றது. பகவான் உள்ளமுருகி உன்னை உயிர் விட்டிடும் போது விட்டிடாது உன்னை உயிர் விட்டிட அருள் அருணாச்சலா என்று என்பும் நைந்துருகும்படி அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தித்ததை பார்ப்போம். அந்த பிரார்த்தனை நமது இதயத்தை தொடுவதாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமே மரணாவஸ்தையிலும் பகவானுடைய ஞாபகம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அவர் கூறுகின்றார், விட்டிடில் கஷ்டமாம், நீ என்னை கைவிட்டு விட்டால், அதனால் நான் உங்களை கைவிட்டு விட்டால் கஷ்டமாம், இறுதியில் துன்பப்பட போவது நான் தான். ஆகவே விட்டிடாது உன்னை விட்டிடாது உயிர் விட்டிட அருள் அருணாச்சலா என்றார். இதை சாதுவம் சுவாமிகள் அப்பனே ரமணஜோதி என்ற தலைப்பிலே பாடியிருக்கிறார்கள். இந்த வேண்டுகோளை அவர் விரித்து உரைத்திருக்கின்ற விதம் நம் நெஞ்சை அள்ளுவதாக இருக்கின்றது. இந்த இரண்டு வரிகளை உடைய இந்த கண்ணியை இந்த அளவு 10 பாடல்களாக விரித்து உரைக்க முடியுமா என்று ஆச்சரியப்படுகின்ற வகையிலே நாம் உள்ளத்திலே இருக்கின்ற வேண்டுகோள் அத்தனையும் நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வகையிலே அவர் தன் உணர்ச்சிகளை எல்லாம், அதாவது நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் அவர் கொட்டியிருக்கிறார். முதல் பாடல், கடந்த நாள் யாவும் நின்பால் கழித்தவனாகி என்னை உடந்தையாயடுத்தோய் தேகம் முதரிடும் ஒரு நாளன்று கிடந்தவாரன்றி நின்னை கெட்டியாய் பிடித்து ஞானம் அடைந்தவார் அழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. இந்த லிரிக்ஸ் எல்லாம் முன்னாடியே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். கடந்த நாள் யாவும், இதுவரையில் கழிந்து போன நாட்கள் எல்லாவற்றிலும் நின்பால் கழித்தவனாகி, உங்களுடைய தியானத்திலேயே கழித்தவனாக என்னை உடந்தையாய் எடுத்தோய். பகவானே, ஏதோ ஒரு காரணத்தினாலே, உடந்தைனா இவன் அவனுக்கு உடந்தைன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி அவ 2 பேரும் ஒன்னாதான் இருப்பா. வேலிக்கு ஓனா சாட்சி, இவன் எப்பவுமே அவனுக்கு உடந்தைதான், இப்படிலாம் சொல்லுவான். அப்படி பகவான் நம்மை உடந்தையாய் எடுத்திருக்கிறார். அதாவது இந்த ஆத்ம வஸ்து நம்மை விட்டு என்றைக்குமே பிரியவே இல்லை என்ற வேதாந்த பொருளை அங்கே அவர் வைத்திருக்கிறார். என்னை உடந்தையாய் எடுத்தோய் தேகம் உதறிடும் ஒரு நாள் என்று, என்னுடைய தேகத்தை நான் உதறும் பொழுது அல்லது இந்த தேகம் என்னை உதறிடும் பொழுது அந்த ஒரு நாள் அன்று கிடந்தவார் அன்றி
எல்லாருக்கும் இந்த நிலைமை நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ வந்தே தீரும். இதை யாரும் தடுக்க முடியாது. சர்டன் திங்ஸ் ஆர் இனவிட்டபிள். படுத்த படுக்கையா கிடந்தவாறு இருத்தல். மகாவிஷ்ணு கிடந்த கோலம்னு அனந்த சயனமா படுத்துட்டு காமிக்கிறதே நாம் எவ்வாறு படுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். அப்போ மனதை நல்ல முறையில பழக்கப்படுத்தி வைத்திருந்தால் நம்ம படுத்துட்டே இருக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்காது. இத பகவான் ஓரளவு எனக்கும் காண்பித்து கொடுத்தார். ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு 3 மாசம் ஒண்ணுமே பண்ண முடியாது. படுத்துட்டு தான் இருக்கணும். அப்போ நான் நினைச்சுக்குவேன், மகாவிஷ்ணுடைய அனந்த சயனம்னு எட்டர்னல் போஸ்டர். அத பார்த்துட்டு நீங்க இந்த கம்போடியா அந்த பக்கம் புத்த மதம் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போனா, புத்தரையும் அப்படி படுத்துட்டு இருக்க புத்தரை ரொம்ப கொண்டாடுவா. அது மகாவிஷ்ணுவை பார்த்து பண்ணதுதான். பார்த்தா ஆப்வியஸா தெரியறது அங்க போய் பார்த்தா. பெரிய ஹியூஜ் ஸ்டாச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் புத்தர். அப்படி கிடந்தவாறின்றி இப்படி படுத்துட்டே இருக்கும்படியான நிலைமை வரும் பொழுது, நான் இந்த உடல் என்னை விட்டு விடலாம். ஆனால் நான் உன்னை கெட்டியா பிடித்துக் கொள்ள வேண்டும். என்னை தள்ளிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும். முதல்ல தெரியறது இல்ல. இந்த உடல் நம்மை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் அது நம்மை உதறி தள்ளிக்கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு தெரியறது இல்ல. பிசிக்கலா அது கடைசியில வாழ்க்கையின் கடைசியில அது நடக்கும்போது தான் அது தெரியுது. அதனாலதான் சொல்லுவோம், அனாயாசேன வரணும் ஒரு பெரிய புண்ணியம்னுவா. நடந்துட்டே இருப்பா, திடீர்னு போயிடுவா. அது மாதிரி அது ஒரு புண்ணியம். அப்படி இந்த உடல் இவர் சாதுவ சுவாமிகள் படுத்த படுக்கையா ஆகி விடுபவர்களையும் அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறார். யாரையும் அவர் இட் இஸ் சோ இன்க்ளூசிவ். இந்த பாடல் கிடந்தவா அதான் எடுத்த இடத்துல முதல் பாட்டிலேயே இந்த கருத்தை வைக்கிறார். நான் படுத்த படுக்கையே ஆயிடுவேன். அப்போ என்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்னா, நின்னை கெட்டியாய் பிடித்து உன் ஞானம் அடைந்தவாறு. அங்க உன் ஞானத்தை வேற்றுமை உருவு மயக்கம். அங்க அந்த வேற்று ஞானத்தைன்றதுக்கு அங்க இடம் இல்லை. அதனால ஞானம் பிடித்து உன் ஞானம் அடைந்தவாறு அழைத்து செல்வாய். அப்பனே ரமண ஜோதி. அப்போது ஏன் ரமண ஜோதின்ற வார்த்தையை இவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்றால், இட் லைட்ஸ் அப் அவர் ஹார்ட். நமது புத்தியை இருக்கின்ற அகந்த இருளை அகற்றி இந்த ரமண ஜோதி நமக்கு ஆன்ம தீபத்தை பிரகாசத்தை நமக்கு உள்ளே ஏற்றி வைக்கின்றது. அப்படி எனக்கு உள்ளே நீங்கள் வர வேண்டும் அப்பா. அப்போ அப்பனேனும் பொழுது அருணாச்சலேஸ்வரருக்கு அருணாச்சலேஸ்வரரே ஆகிய பகவானுக்கு வேற சாய்ஸே எல்லாம் பண்றார். எனக்கு நீ தந்தை. ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அப்பா கேட்டா செய்வார். ஒரு முறை ஃபார்மர் பிரசிடென்ட் வெங்குட்டு அவர்கள் சுவாமி ரமணானந்தான் அப்புறம் சுவாமிஜி ஆனார். வெங்கட்ராமன் பேரு. சுமார் 40 வருடம் ஆசிரமத்துக்கு தலைவரா இருந்தார் நினைக்கிறேன். 44 வருடம். அவர் உழைத்த உழைப்பு அசாத்தியமானது. அவர் ஒரு செல்வந்தரிடத்துல அழைச்சின்னு போனார். நான் இப்ப போய் அவளை பணம் கேட்க போறேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்கும்போது அந்த செல்வந்தர் என்ன சொன்னார், அப்பாதான் பிள்ளைக்கு செய்யணும் அப்படின்னு சிரிச்சார். இப்ப இவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்படிதான் உங்க கருத்துன்னா நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு எழுதிட்டார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து வச்சு அவரை திருப்தி பண்ணி அமைச்சார். அது வேற விஷயம். இப்படி அப்பனே என்று சொல்லிவிடும் பொழுது பகவானுடைய கடமையை முடிவிட கடனிலை அப்படின்னு இவர் அருணாச்சலேஸ்வரர் கேட்கிறாரு இல்லையா? அப்போ உங்களுடைய கடமை இல்லையா நினைவுபடுத்து போல இருக்குது. ஒரு பாட்டிலையும் அப்பனே ரமண ஜோதி, அப்பனே ரமண ஜோதின்னா அவருக்கே நம்ம இவரை காப்பாத்திடலாமே அப்படின்னு தோணிடணும். அடுத்த பாடல் அருகிடு நீரும் என்றன் பசிக்குணச்சோறும் தந்தே உருகுமுள் 5 ஆறா
ஊற்றெழத் தருவோய் நின்பால் வருகவே தேகம் நீங்கும் அன்று நான் வாடாதென்னை அருகிருந்தழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. பருகிடு நீரும் தாகத்துக்கு தண்ணீரும் என் பசிக்கு உணவும் தந்து உருகுமுள் ஐந்தும் ஆறா மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படியே உருகி போய் ஆறாக அவை உருகி போகும்படியாக ஊற்றழத் தருவோய், அந்த ஆன்ம ஊற்று எழும்படியாக எனக்கு அருள்வாளி போய். அப்படிப்பட்டவரே நின்பால் வருகவே, உங்ககிட்ட நான் வந்துட்டேன். அப்போ தேகம் நீங்கும் அன்று நான் வாடாதென்னை, நான் வாடி போக கூடாதப்பா. நான் அந்த ஆத்ம தேஜஸினாலே ஜொலிக்க வேண்டும். அந்த ஆன்ம மனம் மலர்ந்து வீச வேண்டும், மனம் வீச வேண்டும். அப்படி என்னை செய்து அப்படியே நான் இருக்கணும்னா அருகிருந்து அணைத்து செல்வாய். என் பக்கத்திலேயே இருந்து என் கூடயே இருந்தா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் விரும்பும் போல உங்களுடைய ஆத்ம தேஜஸோட இது சேரும் பொழுது ஒரு அண்டங்காக்கா ஒண்ணு சக்கச்சவேல்னு சொல்லிக்கின்ற அந்த சூரியனுடைய இது அந்த பக்கத்துல போறது. இங்க நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப தூரத்துல இருக்கோம். அப்போ அந்த காக்கையும் அப்படியே சக்கச்சவேல்னு சொல்லிக்கும். அப்படின்னாரு இருக்கும்படியா என்னை விட்டு போகாதீங்க, என் கூட வந்து இருங்க அப்பனே ரமண ஜோதி என்கிறார். மூன்றாவது பாடல். கணப்பொழுதேனும் வீணே கசடிலே கழிக்காதுள்ளே இணக்கமாயிருந்து நின்னோடி இரண்டர கலந்து வாழ்ந்தே கணக்கது முடிந்து காயம் கடலினால் என்னை நீயே அணைத்தவார் அழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. கணப்பொழுதேனும் ஒரே ஒரு கணம் கூட வீணாக்கி விடாமல் வீணாக்குவதாகி இந்த கசடிலே கழிக்காது. இந்த லோகாதி பற்றுக்கள் ஆசைகள் விஷயாதி சுகங்கள் இதிலே கழித்து விடாமல் இணக்கமாய் நின்னோடு, அந்த நின்னோடு என்பது மதிப தீபகம், முன்னையும் பின்னையும் இரண்டு சொற்றொடர்களையும் பிரகாசிக்க வைப்பது. நின்னோடு இணக்கமாய் இருந்து நின்னோடு இரண்டர கலந்து, நம்ம முன்னையும் பின்னையும் கூட்டினா அழகா சேரும். அதுதான் மத்திம தீபகம். இலக்கணம் அணி அலங்காரம். யாப்பு அணின்னு சொல்றேன் இல்லையா, யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம். அந்த அணி இலக்கணத்துல இது வரும். இணக்கமாய் இருந்து உங்களோட கொஞ்சம் கூட. நானு எங்க சார் ஹெச்வி சார் கூட 18 வருஷம் பழகினேன். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு எப்போ ஒரு செகண்ட் அவரும் நானும் மாறுபட்டதா சரித்திரமே கிடையாது. என்னடா சார் இப்படி நம்ம சொல்லிட்டேன், கிடையவே கிடையாது. அவருக்கும் என்னை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முகத்துல ஒரு மலர்ச்சி மகிழ்ச்சி மறக்கவே முடியாது. அப்படி ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிறதுன்றத நான் அவர்கிட்ட ரொம்ப அனுபவிச்சேன். அதே மாதிரி கனகம்மாவும் அவ்வளவு சந்தோஷப்படுவா. பார்த்தா சொல்றது, அக்கறை, ஆசை, அந்த பாசத்தை அவர்கள் என் மீது கொட்டிய விதம் என்னால மறக்கவே முடியாது. அப்படி பகவானோட அப்படி இணக்கமா இருக்கணும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு பகவான் மேல அவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சி வரும். இப்படி எல்லாம் நீங்க எனக்கு பண்ணியிருக்கீங்களே, உங்க பகவான் அப்ப எவ்வளவு என் கூட இணக்கமா இருக்கார் அப்படின்றத நினைக்க நினைக்க உள்ள உருகி போகும். தனியா பக்தின்றதே வேண்டாம், உட்கார்ந்து பக்தி பண்றதே இல்லை. அது ரத்த நாளங்களிலே எலும்பில ஊறி போய் ஒன்று கலந்து, அதுதான் இணக்கமாய் இருப்பது. அப்படி இணக்கமாய் இருந்து நின்னோடு இரண்டர கலந்து, அப்படி இரண்டர கலந்தால்தான் அப்படிலாம் நடக்கும். வாழ்ந்தே கணக்கது முடிந்து காயம் கடலு நாள். இந்த உடல் என்னை விட்டு போனோன்றதுக்கு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது என்னை நீயே அழைத்தவாறு அழைத்து செல்வாய். என்னை கையை பிடிச்சு அழைச்சின்னு போன்னு சொல்ல, என்னை அப்படியே சேர்த்து அழைச்சின்னு போன்ற. அடுத்த பாடலிலே 4வது பாடல். புன்புலாக்கை தன்னில் புகுந்துள போதும் என்னை தற்பணிக்கெனவே கொண்டு தரணியில் வாழச் செய்தோய் துன்பொரு சிறிதும் நோயும் தொடாதவாரந்தி போதில்
அன்பினால் அழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. புன்புலால் ஆக்கை, புலால்னா மாமிசம், புன்புலா புன்மைன்னா ரொம்ப கீழ்மை படைத்த, கீழ்த்தரமான, அப்படி ரொம்ப துச்சமாக, ரொம்ப ரொம்ப துச்சமாக மதிக்கத்தக்க மாமிச யாக்கை இந்த உடல் தன்னில் புகுந்துள போதும், நான் அதிலே புகுந்திருந்த போதும் என்னை தன் பணிக்கெனவே கொண்டு, என்ன உங்களுடைய பணி செய்வதற்காகவே என்னை வைத்து தரணியில் வாழச் செய்து, இந்த பூவுலக வாழ்க்கையே எனக்கு உங்களுக்கு சேவை செய்வதுதான் என்ற அளவிலே என்னை வைத்து, இது முருகனாருக்கு பொருந்தும், சாதுவம் சுவாமிகளுக்கும் பொருந்தும். அப்படி பகவான் சில பேரை தேர்ந்தெடுக்கிறார். கனகம்மா சொல்வா, இவர்களெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். அப்படி தன் பணிக்கெனவே கொண்டு நான் வாழ்வதே உங்களுடைய பணியை செய்வதற்காகத்தான் என்று வாழச் செய்தோய். அப்படி என்ன பண்ணிட்டீங்க நீங்க. துன்பொரு சிறிதும் நோயும், அதுக்கு நான் அவங்களுக்கு அவ்வளவு முழு மனசா 24 மணி நேரமும் உங்களுடைய பணியிலே இருந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரதிபகாரம் நான் என்ன கேட்கிறேன்னா, மரணாவஸ்தையின் போது அந்த மரண அவஸ்தை, அந்த துன்பம் சிறிதும் நோயும், இந்த துன்பமும் நோயும், அதாவது நோயும் அந்த நோயினாலே வரக்கூடிய அந்த மரண அவஸ்தையினாலே வரக்கூடிய துன்பமும் தொடாதவாறு அந்திப்போதில் அன்பினால் அழைத்துச் செல்வாய். அன்போடு அன்போடு அழைத்துச் செல்வதில் அன்பினால் அழைத்துச் செல்வாய். அன்பே சொரூபமாக என்னையும் அன்பை என் உள்ளத்திலே நிறைவித்து, நீங்களும் என் மீது அன்பை கொட்டி அப்படியே அப்படியே நிறைக்க நிறைக்க அன்புல மூழ்கியவாறு என்னை அழைத்துச் செல்வாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். 5வது பாடல். இருக்கு நாளெல்லாம் உன்றன் இச்சையால் நிஷ்டை கூடி இருக்கவே செய்தென் தேகம் உதறிடும் ஒரு நாளன்று சுருக்கென கழற்றி சட்டை பொதி துறக்க வைத்தும் அருட்கரத்தணைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. இருக்கு நாளெல்லாம் உன்றன் இச்சையால் நிஷ்டை கூடி, நான் ஜீவிக்கின்ற ஜீவிக்கு எல்லா நாளும் எவ்வளவு நாள் நான் இருக்க போகின்றனோ அவ்வளவு நாளும் உந்தன் இச்சை உங்கள் மீது வைத்த அன்பினாலே, இச்சையினாலே, பக்தியினாலே, பிரேமையினாலே நிஷ்டை கூடி, உங்களுடைய அருளாலே சகஜ நிஷ்டை கூடி இருக்கவே செய்து, நான் எப்போதும் அந்த சகஜான்ம ஸ்திதியிலே விதேக முக்தியிலே இருக்கும்படியாக செய்து, என் தேகம் உதறிடும் ஒரு நாள் அன்று சுருக்கென கழற்றி, ரொம்ப கஷ்டப்படுத்தாதப்பா, சட்டுன்னு விலகணும். அப்படியே வெள்ளரிப்பழம் எப்படி கழலுமோ, ஒரு கனிந்து பழுத்த வெள்ளரிப்பழம் எப்படி தாய் மரத்திலிருந்து அப்படி கழலுமோ அப்படி சுலபமா, அப்படி என்னை செய்து தோற்பொதி துறக்க வைத்து, இந்த தோற்பொதின சுமை, தோல், இந்த உடல் ஒரு சட்டை, இது ஒரு தோலாலான சுமை, இதை துறக்க வைத்து. ராமகிருஷ்ணன் சொல்வார், ஒருவன் ஞானத்தை அடைந்து விட்டால் 21 நாளுக்கு மேல அவன் உடலிலே இருக்க மாட்டான். ஏன்னா அடைந்த அந்த அடுத்த வினாடியிலிருந்து அவன் இந்த உடல் என்னும் சுமையை இறக்கி வைத்து விடவே ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்வார். அப்ப நினைச்சு பாருங்க, பகவான் நம் மீது வைத்த கருணையை பாருங்க. 54 வருடங்கள் நமக்காக அந்த உடலை சுமந்தார். அந்த தோற்பொதி சுமத்தல் என்பது கொஞ்சம் கூட அழுத்துக்காம பண்ணார் நமக்காக. அப்படி சுருக்கென கழற்றி சட்டை தோற்பொதி துறக்க வைத்து உன் அருட்கரத்து அணைத்துச் செல்வாய், அருட்கணத்தினால் என்னை அழைத்துச் செல்வாய் அப்பனே ரமண ஜோதி என்கிறார். அடுத்த பாடலில் இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஒரு வேண்டுகோளை சொல்றார். இது எல்லாருக்கும் மறக்கவே முடியாது. இந்த ஒரு வாட்டி இந்த பாடலை கேட்டாலே இந்த கருத்தை நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது. நகர்த்தவும் உடலை வேற்றார் நாடவும் நோய்வாய்ப்பட்டே இகத்தில் என் இறுதி காலம் இடர்படாதெந்தாய் தேகம் சுகத்துடன் அமர யானோ துரியமே தோய நீயே அகத்துடன் நடைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி.
உடல் வேற்றார் உடலை நகர்த்தவும் நாணும்படியாக இந்த எனக்கு முற்றிலும் அசக்தமா போகும்பொழுது, மலை ஜலங்கள்லாம் வரும்பொழுது சொல்றதுக்கே எல்லாரும் கூசும்படியாக நோய்வாய்ப்பட்டு இகத்தில் இந்த பூமியில் என் இறுதி காலம் இடர்படாது. அது இடர் தான். உண்மையான இடர்னா அதுதான் உண்மையான துன்பம். நம்ம காரியத்துக்கு இன்னொருத்தர டிபெண்ட் பண்றோம் பாருங்க. அது ஒரு கொடுமை. அப்படிலாம் இல்லாம எந்தாய் எந்த இங்க அப்பனேன்றத இன்னும் வலியுறுத்தி சொல்கிறார் இந்த பாட்டு. அது எந்தாய் தேகம் சுகத்துடன் அமர, இந்த உயிர் உடலிலிருந்து ரொம்ப சுகத்தோடு பிரிய, இந்த தேகம் தரையிலே விழுந்து அமரன்னா விழுந்து விட சுகத்தோடு. எங்க அத்திப்பேர் அப்படிதான். ஒருத்தர் ஃப்ரெண்டு ஆத்துக்கு போனார். நண்பர் வீட்டுல இலைய போட்டு சரி கையை வாஷ் பண்ணிட்டு வரேன்ட்டு பாத்ரூம் போனார். அங்க பாத்ரூம்ல அப்படியே சரிஞ்சுட்டார். அப்படியே போயிடுது. ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கெல்லாம். அப்படி கூட போகுமா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுதான் சுகத்துடன் அமர யானோ நானோ என்னுடைய உடல் வேறு நான் வேறு என்கிறார். நான் உண்மையான நானாகிய என்னுடைய இருப்பு உணர்வு நான் நான் என்று நான் என்னுடைய உண்மையாக சொரூபமாக சொரூபானுபூதியிலே திளைத்திருக்கின்ற அந்த உண்மையான நான் எப்பொழுதும் நிரந்தரமாக துரியத்திலே 4வது நிலையிலே ஆன்ம நிலையிலே அப்படியே தோய்ந்திருக்க நீயே அகத்துடன் அழைத்து அகம் என்பது இங்கே ஆன்மா. ஆன்மாவோடு என்னை இப்ப ஆன்மாவா ஆக்கிட்டீங்க. அந்த ஆன்மாவை உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்கிறார். 7வது பாடல். மிக பல ஜன்மமாக மீந்த வாசனைகள் எல்லாம் தகிப்புறச்சாக ஞான சகஜமே சாரவீர்த்திர் ஜகத்தினில் இனி பிறப்பை தரும் கண்மவலைக்குட்சற்றும் அகப்படாதழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. மிக பல ஜென்மமாக எவ்வளவு ஜென்மங்கள் தெரியாது, நூற்றுக்கணக்கில் மீந்த வாசனைகள் எல்லாம், அந்த வாசனைகள் அத்தனையும் தகிப்புற அப்படியே எரிந்து போக, தகிப்புற சாக, அவைகள் முழுவதுமாக அழிந்து போக, ஞான சகஜமே சார நான் அந்த சகஜாம ஞான நிலையை சார வீற்றிர் ஜகத்தினில் சார வீற்றிர் அங்கே சார்ந்து அதிலேயே தொடர்ந்து நிலைத்து இருக்கணும். ஜகத்தினில் இனி பிறப்பை தரும் கர்ம வலைனா கர்ம வலை. இந்த கர்மங்கள் தான் காரியங்கள் ஆற்றுதல். இந்த கர்மாக்கள் இவை பாவ புண்ணியங்களை உருவாக்குகின்றன. இந்த பாவ புண்ணியங்கள் ஒரு வலை போல நம்மை பின்னி நம்மை சுற்றி நம்மை விடாது தொடர்ந்து படுத்துகின்றன. அந்த மாதிரி அந்த கர்ம வலைக்குள்ளே சற்றும் அகப்படாது அழைத்து செல்வாயப்பா என்கிறார். 8வது பாடல். கலமது விண்டாகாசம் கலக்குமங்கடாகாசம் போர் நிலைமை செய்யடியேன் தேகம் நீங்கிடும் முன்னே நின்னை விலகிலாதடைந்து நிற்க மெய்யது விலகும் போதில் அலமராதழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. கலமது ஒரு பானை உடையிறது. அப்போ களத்திலே இருக்கின்ற ஆகாசமும் வெளியிலே இருக்கின்ற ஆகாசமும் ஒன்று கலக்கின்றன. கடாகாசமும் பூதாகாசமும் ஒன்று கலக்கின்ற அதை போல கடாகாசம் போல் நிலைமை செய் அடியேன் தேகம் நீங்குநாள் முன்னே. இந்த பூமியில என்னுடைய உடல் ஒரு நாள் நீங்க போறதுன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நின்னை விலகிலாது அடைந்து நிற்க நான் உங்களோடு ஒன்று கலந்து அப்படியே விலகிலாது உங்களை விட்டு சிறிது கூட பிரியாமல் நிற்கும்படியாக செய்து அப்படி நான் நிற்க மெய்யது விலகும் போதில் மெய்னா இந்த உடல் என்னை விட்டு விலகும் போது அலமராத அலமரல் திருமறல்னா மனக்கலக்கம், அலமரல்னாலும் அதே மாதிரி பொருள் தான். உடல்ல அப்படியே துன்பப்படுதல். இந்த அலமரல் தெருமறல் இதெல்லாம் இல்லாமல் என்னை அழைத்து செல்வாயப்பா என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். பின்பு 9வது பாடலிலே
பழவினை கழியாரீற்றிற் பார்த்திடும் தண்டம் சூலம் கழிகயிரொடு கடாமேல் காலனின் காட்சியெல்லாம் ஒழியவே ரமணா நான் நீ உலகினில் வந்தமேனி அழகொளி காணச் செய்வாய் அப்பனே ரமண ஜோதி. பழவினை கழியாது, பழைய வினைகள் செய்து வைத்த வினைனா வினை பயன்கள் பாவ புண்ணியங்கள் என்னை விட்டு நீங்காது. அப்படித்தானே நிறைய பேருக்கு ஆயிடுறது. ஈற்றில் கடைசியில் இந்த உடல் விடும் பொழுது பார்த்திடும் தண்டம் சூலம் கழி கயிறு இதெல்லாம் ஒரு கடாமேல் காலனின் காட்சி எல்லாம் யம தர்மராஜன் எனக்கு அவனுடைய காட்சியெல்லாம் ஒழியவே, நான் யம தர்மராஜனை என் கண்ணுல காமிக்காதீங்க. மாறா நான் எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ரமணா நான் நீ உலகினில் வந்தமே நீ இந்த இந்த பூலகத்திலே என்ன ஒரு அழகு உங்களுடைய அந்த சொரூப லாவண்யம், அந்த அழகொளி காண செய்வாய். உடல் உயிர் என்னை விட்டு பிரியும் பொழுது நான் உங்களை தரிசனம் பண்ணணும் பகவானே. இது ஒன்றுதான் என்னுடைய வேண்டுகோள், இது ஒண்ணுதான் என்னுடைய பிரார்த்தனை. அப்படி சொல்றார். பிறகு 10வது பாடலிலே குணப்பெரும் குன்றே ஞான குரு பராரமணாயான் உன் இணைப்பினில் இருந்தவாறே இறுதியில் தேகம் நீக்கி துணைக்கெனக்கென்றும் நின்ற தோன்ற உன் கரங்கள் சூழ்ந்த அணைப்பினில் அழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. அணைப்பினில் அழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி. குணப்பெரும் குன்றே, குற்றமுற்று அறுத்தனை குணமாய் பணித்தாள் என்று யாரை கேட்பார்? குணவானாக இருப்பவரை பார்த்துதானே கேட்பார். அதனால அருணாச்சலேஸ்வரர் மாமலை அது குணப்பெரும் குன்று. குன்றுனா மலை. அருணாச்சலம் என்கின்ற குணப்பெரும் குன்றே ஞான குருபரா, ஞானமே அதனால தானே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் என்றார் ஞானசம்பந்த சுவாமி. ஞான குருபரா பகவான். பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு ஞானத்துக்கு தெய்வம், ஞான குருன்னு தான் எல்லாரும் சொல்லுவார். பக்தியை விட அவர் பகவான். அப்பா, அது ஞானஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபி. அது ஃபுல்லா ஞானம் ஞானம் ஞானம். மோஸ்ட் அப்ட்ரூஸ் பிலாசபி அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவா. பெருசா ஞானத்துக்கென்றே அவதரித்த மகாபிரபு. காவியகண்ட கணபதி முனிவர் சொல்றார், ஆதிசங்கர் பகவத்பாதால் அத்வைதத்தை நிலைநிறுத்திய மகா ஞானி அவர். உட்கார்ந்த சிம்மாசனம் இப்போது காலியா இருக்குப்பா, பகவானே உங்களுக்காகத்தான் அந்த சிம்மாசனம் காத்து கொண்டிருக்கிறது, நீங்க வரணும் தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கு. இவ்வளவு செஞ்சுரிஸா, அவரது 8வது செஞ்சுரி, ஒரு 20வது செஞ்சுரி, 12 நூற்றாண்டுகளாக உங்களுக்காகத்தான் அது காத்து கொண்டிருக்கின்றது, வாருங்கள் வாருங்கள் என்றார். அப்படி ஞான மகாகுரு பகவான். அதைத்தான் சொல்றார், ஞான குருபரா ரமணா யான் உன் இணைப்பினில் இருந்தவாறே இறுதியில் தேகம் நீக்கி. தேகம் நீங்கின்ற, நான் நீக்கிறது இல்லப்பா, அது தானே நீங்க போறது. உங்களுடைய இணைப்புல நான் இருந்து கொண்டே இருக்கணும், தேகம் போட்டு நீங்கட்டும். துணைக்கென என்றும் நின்ற தோன்றல். எனக்கு உங்களுடைய இணைப்புல நான் ஏன் சதா எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன்னு நான் ஏன் அவ்வளவு தன்னம்பிக்கையோடு சொல்றேன்னா, எனக்கு உண்மையான துணை நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. துணைக்கெனக்கென்றும் நின்ற தோன்றல். எனக்காக என்னைக்கே எனக்கு துணையாக இருப்பதற்காகவே இந்த பூலகத்திலே அவதரித்த தோன்றல்னு மிக மிகச் சிறந்தவர். ஆடவர்களிலே மிக மிகச் சிறந்தவர். அண்ணல், காந்தி அண்ணல்னு சொல்லி அது மாதிரி ரமண அண்ணல், அதெல்லாம் தான் தோன்றல். புருஷோத்தமன் அர்த்தம். தோன்றல் உன் கரங்கள் சூழ்ந்த. மீண்டும் மீண்டும் அதை சொல்றார், இணைப்பினில் இருந்தவாறே என்றார், உங்கள் கரங்கள் சூழ்ந்த அப்படின்றார், அணைப்பினில் அழைத்து செல்வாய் என்கிறார். இப்படி சதா காலமும் பகவானே அணைப்பினில் அழைத்து செல்வாய் அப்பனே ரமண ஜோதி என்கிறார். இப்படி
எப்பொழுதும் எஞ்ஞான்றும் எக்காலும் முக்காலும் பகவானுடைய அந்த இன்ப அணைப்பிலே நான் வாழ வேண்டும். ஜீவிதத்தோடு இருக்கும்போதும் சரி, இந்த உடல் பிரியும் பொழுதும் சரி, உடல் பிரிந்த பின்னும் சரி, பகவானே உங்களோடு நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்கிறார் சாதுவோம் சுவாமிகள். இனி பகவான் கூறியது, "விட்டிடிற்கட்டமாம் விட்டிடாது உனை உயிர் விட்டிடா அருள்புரி அருணாச்சலா" என்று கேட்டார். அதனால அந்த ஆன்மானுபவத்தை அருணாச்சலேஸ்வரர் அவர்களுக்கு அருள்பாலித்தார். அந்த ஆன்மானுபவத்தினாலே தான் மற்ற ஆத்ம ஞானிகளை எல்லாம் பார்க்கிறார். நமக்கு முன்னாடி வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறார். இந்த திரு அடியார் கூட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் நான் பணி செய்து வாழ வேண்டும் என்ற அன்போடும் நாமங்கள் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிடாருள் அருணாச்சலா என்று வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிக் கொண்ட பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னன்னா, ஆன்மானுபூதியிலே மூழ்கி இருக்கிறார். மேன்மேற்தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்ததினாலே மற்ற அன்பர்களுக்கெல்லாம் அன்பர்களுக்கு அன்பனாகிவிட வேண்டும் என்று அ தன்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்ளுகிறார். அப்படி என்னை அந்த மாரி செய்யுங்கள் என்று. ஏன்னா சாதுக்களுக்கு, இந்த ஞானியர்களுக்கு கைங்கரியம் செய்யறதுன்றது ஒரு பெரிய குடுப்பன. நாரத மகரிஷி, தேவரிஷி சொல்றார், "எங்க அம்மா முனிவர்கள்லாம் இருந்த காட்டுல அவளுக்காக ஒத்தாசை பண்ணிட்டு அவ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சமிதிகளை எடுத்து வைக்கிறது, இது பண்ணி எல்லா விதமான ஒர்க்கும். அங்க எவ்வளவோ வேலை இருக்கும். வெந்நீர் போட்டு குடுக்கறதுலேருந்து, இது பண்றதுலேருந்து, ஏகப்பட்ட வேலை இருக்கும். சமைக்கிறதுலேருந்து, இப்படி எல்லாருக்கும் சாதம் பரிமாறுறதுலேருந்து, இப்படியெல்லாம் பண்ணி, அந்த சூழ்நிலையிலேயே நான் வளர்ந்தேன். நானும் அவர்களுக்கெல்லாம் பணி செய்தேன். அதனால தான் எனக்கு ஞானம் கிடைத்தது." அப்படி அன்பர்களுக்கு அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட வேண்டினார். அந்த சமயத்திலே இவருக்கு தோன்றுகின்றது, நான் மட்டும் இருந்தா போராது. என்னைப் போன்ற பிற மாந்தர்கள், பிற மக்கள் எல்லோரும் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதை வேண்டுகோளாக அடுத்த கண்ணியாக வைக்கிறார். 105வது பாடல். "எம்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா." எம்போலும் தீனரை, இந்த என்போலும்ன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. என்போலும் தீனரைன்னு ஒண்ணா சொன்னா, என்னைப் போல அசக்தர்களாக இருக்கின்ற, தானே தம்முடைய அகந்தை முடிச்சை அவிழ்த்துக் கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கின்ற, அபலைகளாக இருக்கின்ற, அற்றார்னா தீனர். அதனால்தான் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள வலுவற்றவர். அந்த சக்தியற்றவர்களை எல்லாம் கூட நீங்கள் அந்த அவர்களுக்கு சக்தி இல்ல, தகுதி இல்ல, எதையாவது சொல்லி தள்ளிடாதீங்க. அவர்களையும் நீங்கள் காப்பாத்தணும் அப்படின்றார். இப்போது என் போலும் என்னும் பொழுது, இந்த என் போலும் இத தனியா பிரிச்சா, என்னைப் போன்று அது அர்த்தம். லிட்டரல் மீனிங். முழு பொருள் அவர் வேண்டிக்கிறது என் போலும்னா, என்னை எப்படி நீங்கள் காப்பாற்றினீர்களோ, அன்பாய் கரைத்து என்ன காப்பாற்றினீங்கள்ல. முதலில் அனாயாசமா என்ன ஆத்ம ஞானத்தை குடுத்து நிரந்தரமாக அதிலே நிலைத்திருக்கும்படியா திரும்பி பார்த்தல் என்பதே கிடையாது. தேர்ஸ் நோ கொஸ்டின் ஆஃப் லுக்கிங் பேக். அப்படி என்ன பண்ணீங்க இல்லையா? அன்பாய் கரைத்தேன்.
அப்படி என் போலும் என்ன போல நான் எனக்கு எப்படி நீங்க குடுத்தீங்களோ, என்ன மாரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுங்க. அப்படி ஒரு அர்த்தம். அப்படி என் போலும் தீனரை தீனர்ன்றதுனால அவர்கள் சக்தியற்றவர்கள், அவர்கள் ஏதாவது செய்வாங்கலாம் எதிர்பார்க்காதீங்கன்ட்டார். இன்புறக் காத்து அவர்கள் கஷ்டப்படாம நீங்க பாதுகாக்கணும். துளி கூட கஷ்டப்படக்கூடாது. என்ன ஒரு பரந்த மனப்பான்மை. யாருக்கும் சிறிய ஆத்ம ஞானம் அடைவதற்கு கூட இந்த விரதங்கள், நோன்புகள், கடுமையான அனுஷ்டானங்கள் இதெல்லாம் வேண்டாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு குடுங்க. எனக்கு குடுத்தீங்களே, அதே மாரி அவர்களுக்கும் செய்யுங்க. காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்று அருணாச்சலேஸ்வரை வாழ்த்துகிறார். நீங்கள் எந்நாளும் வாழ்த்தருள்வா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நீங்கள் சௌக்கியமா வாழ்ந்து எங்க எல்லாரையும் காத்து ரட்சித்து அப்படி இருக்கணும். இப்படி சிறிது கூட அந்த கடைசி கண்ணியில கூட தன்னுடைய உண்மையான மனோபாவம் தமக்கென வாழா பிறர்க்குரியாளராக அவர் இருக்கின்ற நிலையை அந்த உண்மை நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்மெல்லாம் சுகப்படணும். இந்த பிறவியின் நோக்கமாகிய ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். அதற்கு அவருக்கு தெரிஞ்ச வழி அருணாச்சலேஸ்வரர். அந்த வழியை நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். நீங்களும் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட வாங்க. நீங்களும் என்னைப் போல சுகமடையலாம். ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து நம்மைப் போல ஒரு மனிதராக வாழ்ந்து, சிறுவராக இருந்து, இப்படியெல்லாம் நமக்கு கண்முன்னே ஒருவர் இப்படி இருந்திருக்கிறார் என்றால், அது நம்மாலும் முடியும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அப்படி இருந்தாலும் அந்த நம்பிக்கை மட்டும் போராதுன்றதுக்காக அக்ஷரவண மாலையை அருளினார். அவருக்கு கிரிவலம் செய்ய வேண்டிய அவசியம் துளி கூட இல்லன்னா கூட அவரும் அடியவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, பிறருக்காக அவர் கிரிவலம் செய்தார். முக்தி பலம் பெற்ற பிறகு, ஞானத்தை அடைந்த பிறகு, தேகத்தை உதறுவதற்கு அவருக்கு எல்லா பீஷ்மர் அப்படித்தானே பண்ணார். அவருக்கு அதுக்கு ஸ்பெஷலா வரமே வாங்கி வச்சிருந்தாரு. பரமஹம்ச யோகானந்தா நவீன காலத்துல கண்ணெதிர நான் இது ஒரு டைம், டேட்டு, வினாடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்ணெதிர எல்லார் எதிரையும் உயிரை விட்டாரு. இவர்களெல்லாம் முடியறது சாக்ஷாத் சர்வேஸ்வரனாகிய பகவானால முடியாதா? ஆனா அவர் நமக்காக அந்த முடிவை எடுக்கல. நமக்காக இந்த தேகத்தை தாங்கி அதுவும் தமக்கு தமக்காக வாழ்வது என்பது இல்லாமல் பிறருக்காக வாழ்வது என்பதற்கு ஒரு சான்று. இப்படி அவருடைய வாழ்க்கையே இஸ் வெரி லைஃப் இஸ் த மெசேஜ் ஃபார் செல்ஃப்லெஸ்னஸ். அதனால நான் எப்படி துன்பமில்லாமல் ஆத்ம ஞானத்தை பெற்றேனோ, அதே போல மற்றவர்களையும் இன்புறக் காத்து அவர்களும் அப்படி மகிழ்ச்சியா ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இன்புறக் காத்து என்று வேண்டிக் கொண்டார். இன்னொன்று இதுல கவிதை எழுதுறது எப்படி வேணா எழுதலாம். ஆனா, கவிதை எழுதணுமேன்றதுக்காக அவர் எழுதல. எப்படி தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பாங்கு, அந்த எண்ணங்கள், அத சரியா வார்த்தைகள்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் எழுதுறார். அதுல சில பேர் பேசணுமேன்னு பேசுவா. அந்த மாரி இல்ல இது. எதை பேசி தீர வேண்டுமோ, பேசியே ஆக வேண்டுமோ, அத சரியா பேசணுமேன்ற அக்கறை. அதனால தான் இப்ப உதாரணத்துக்கு "எம்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலான்ற" விஷயத்துல, "எம்போலும் தீனரை எந்நாளும் வாழ்ந்து இன்புறக் காத்தருள் அருணாச்சலா" அப்படி எழுத முடியாதா? பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா கூட இருக்கும். "எம்போலும் தீனரை நீங்கள் எந்நாளும் வாழ்ந்து இன்புறக் காத்து அருள்பாலியுங்கள்." அப்படின்னா, நீங்க சௌக்கியமா இருங்க. எங்களையும் காப்பாத்துங்க. அது. ஆனா இவரு எதுக்காக இப்படி மாத்தி எழுதியிருக்கார்?
எம்போலும் தீனரை, எங்களைப் போன்ற அனாதைகளை, அபலைகளை இன்புறக் காத்து எங்கள சந்தோஷமா ஆக்கி, அதாவது எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து, இன்புறக் காத்து, இன்புறன்னு கொஞ்சம் கூட துன்பம் இல்லாமல், காத்து என்றால் ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறது தான் நம்மள காப்பாத்துறது. நீ அருணாச்சலேஸ்வரரே, எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. இதுல எந்நாளும் வாழ்ந்து அருளும் இயல்புடைய அருணாச்சலன்ற பொருள். அப்ப என்ன அர்த்தம் வருதுன்னா, ஈஸ்வரன் எந்நாளும் வாழ்வது அவருடைய ஜீவிதமே அடியவர்களை இன்புறக் காப்பதுதான். நீங்கள் வாழ்ந்தாலே எந்நாளும் எங்களை எந்நாளும் வாழ்வது என்பது எங்களை எந்நாளும் இன்புறக் காப்பதுதான். இது 2த்துக்கும் ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. உங்கள் ஜீவிதமே அடியவரை காப்பாற்றுதல். அதனால தான் அடியவர்களை காப்பாற்றுவதில முதல்ல வச்சார். பிரையாரிட்டி அருணாச்சலேஸ்வரருக்கு எதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் முதல்ல உயிரோட இருக்கணும்பா. அப்பதானே மத்தவாளுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல ஈஸ்வரனுடைய வாழ்க்கை. அவர் அடியவர்களை காத்துக்கொண்டே இருப்பார். அதனால் எந்நாளும் வாழ்வார். அவர் அடியவர்களை காப்பாற்றுவதுதான் அவருடைய வாழ்க்கை. அதுதான் பொருள். அததான் இந்த கன்னியில ரொம்ப ஸ்பஷ்டமா, தெளிவா, ரொம்ப நுணுக்கமான அந்த ஒரு கருத்த கருத்துன்ற அளவுல இல்லை இது. ஈஸ்வரனுடைய இயல்பு. அதை வெளியே கொண்டு வருகிறார். அற்புதமா கொண்டு வருகிறார். அதுல இந்த பாடல் அந்த விஷயத்தை ஃப்ரம் தட் ஆங்கிள் இஃப் யூ லுக் அட் இட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீசஸ். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி கன்னி. இதுக்கு ஏதாவது பேக்கப் நீங்களே இமேஜின் பண்ணி சொல்றீங்களா? நீங்க கேட்டா முருகனார தான் துணை கூப்பிடணும். அவர் சொல்றார் ரமண புராணத்துல, "ஆருயிர் மாட்டு இன்ப அருள் ஆற்றல் ஒன்றே தன் காரியமாக் கொண்ட அக்கண்ணுதலோன் கூற." ஆருயிர் மாட்டு இன்ப அருள் ஆற்றல் ஒன்றே. ஆருயிர் மாட்டு இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள் அவருடைய அருளாய இன்பத்தை, அவருடைய அருளை இன்பத்தை ஆற்றுவதுதான் ஒன்றே தன் காரியமாக் கொண்ட அக்கண்ணுதலோன். அதுதான் அவருடைய காரியமே. அடியவர்களுக்கு உதவி செய்வது, அடியவர்களை இன்பப்படுத்து ஆத்ம ஞானத்தை அதனாலதான் இந்த சர்வேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பெருசா சொல்வா. வாரி வாரி மோட்ச பதத்தை கொடுப்பவர். அம்மன் கோயில் மாவுன்னுவாங்க. அது மூஞ்ச பாக்குறது இல்ல. கை நீட்டினா அந்த மாவு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி வாரி வாரி வழங்கும் வள்ளல். அதுவும் சாதாரண விஷயமா மோட்சத்தை. மணிவாசகரும் அதை சொல்றார். ஈஸ்வனுடைய சுபாவம்னு வரும்பொழுது, அங்கணன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அருங்கருணை வார்களே பாடுதுங்கான அம்மானாய். மணிவாசகரை மாதிரி ஒருத்தர் தமிழ் எழுத முடியாது. அதத்தான் இவர் இங்க சொல்றார். ஆருயிர் மாட்டு இன்ப அருளாற்றல் ஒன்றே தன் காரியமாக் கொண்ட அக்கண்ணுதலோ அங்கணன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அந்த பெருமான் அந்த இயல்பை படைத்தவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனால எப்போதும் தீனரை இன்புறக் காத்து அப்படி காத்து கொண்டிருப்பதுதான் உங்க இயல்பு என்பதனாலே எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சல. அன்பர்களை காப்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. ஈஸ்வரனுடைய ஜீவிதம் 2ஆம் பட்சமா இருக்கு. அது ஈஸ்வரனுக்கே அப்படித்தான் இருக்கு. அதத்தான் இங்க சொல்றார். இது ஒரு அற்புதமான கருத்து. கொஞ்சம் நான் இது சொன்னதெல்லாம் இன்னொரு வாட்டி போட்டு கேட்டா ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்று, மேன்மேற் சார்ந்திடும் மெல்லியரா இவர் ஆனதுனால தாழ்ந்தொழுகுவார் உள்ளத்து பாய்ந்தொழிலும் தத்துவனே என்கிறார் முருகனார் பகவான ரமண புராணத்துல. அப்படி தாழ்ந்து ஒழுகுகின்ற இயல்பினால் இவர் பாகவதர்களோடு பாகவதராக அவர்களுக்கெல்லாம் பரவரின் வரியரின் பரமன், பரமரின் பாதம் பற்றறப் பற்றும் பரவரின் வரியரின் பரவன் என்று தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்வதினாலே மற்ற அடியோர்கள் ஆத்ம ஞானம் அடையாத அடியோர்களோடு தண்ணியை சேர்த்துக் கொண்டு எம்போலும் தீனரை தானே ஏதோ அசக்தரை போல
நமக்காக பாடியிருக்கிறார். இப்படி இந்த ஔவையார் திருக்குறளை சொன்ன கடுகை துளைத்து ஏழ்கடல் புகுத்தி குறுகத் தரித்த குறள். அப்படியே அது மறுபடியும் இன்னொருத்தர் அது பாடினான்னு நினைக்கிறேன். அணுவை துளைத்து ஏழ்கடல் புகுத்தி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு அந்த கடுகிறதுக்கு அணுன்றதையும் போட்டுள்ளான். பர்ஃபெக்டா பொருந்தும். அதே போல ஒவ்வொரு கண்ணியையும் கடுகு மாதிரி 2 வரி தான் இருக்கு. அதுல துளைத்து 7 கடல் புகுத்தி இருக்கிறார் பகவான். இதுல இப்படி அருணாச்சலேஸ்வரரை இன்னொரு கருத்தும் இருக்கு. நீங்க தனிப்பட உங்களுக்கு வாழ்க்கை ஒண்ணும் இல்ல அருணாச்சலேஸ்வரரே, எங்களை காப்பாற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கை. அதுக்கோசரமாவது என்னை காப்பாற்ற வேண்டாமா? எந்த அளவு ப்ளீஸ்ட் ஆயிடுவார். ஒரு ஐஸ் வைக்கிறதுன்னா ஒரு டிக்னிஃபைடா வைக்கணும். இருக்கிறத சொல்லணும், உண்மையா சொல்லணும். பொதுவா இந்த ஐஸ் வைக்கிறதுன்றது சும்மா தான் இல்லாத சொல்றதுதான் அப்படி சொல்லுவார். இது அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஈஸ்வருடைய இதயம் குளிர்ந்து போகும்படியா இருக்கு இந்த கண்ணி. அதனால இந்த கண்ணிக்கு அளவு கடந்த ஒரு சக்தி இருக்குன்றார் முருகனார் அவருடைய விருத்தி உரையில. இதை ஒரு திருமந்திரமாக இடைவிடாது எம்போலந்தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சில கன்னிகள்லாம், பல கன்னிகள் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மந்திரத்தை போல. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய என்பதை போல, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாயா என்பதை போல, ஓம் நமச்சிவாய என்பதை போல ஒரு அளவு கடந்த சக்தி படைத்த மந்திரமாக இந்த கன்னிகள் இருக்கின்றன. அதிலே இதுவும் ஒன்று. இதை ஒன்ன வச்சுட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிறதுன்னா இவ்வளோ வெரைட்டி ஏன் கொடுக்கிறார் பகவான்னா, இந்த மனதுக்கு எப்பவுமே வெரைட்டி வேணும். ஒன்னே ஒன்னத பிடிச்சுக்கோன்னு சொன்னா அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு சமயம் இது ஞானத்தை விரும்பும், ஒரு சமயம் பக்தியை விரும்பும். அதனாலதான் பகவான் ஒரு அன்பருக்கு சொன்னார், சில சமயம் ஞானமயமா இருக்கா நான் யார் விசாரம் பண்ணு, சில சமயம் பக்தி மயமா இருக்கா சுதிம ஜெகத பாராயணம் பண்ணு. ஞானமயமா தான் போறது. அது அப்படியே கண்ண மூடிட்டு குவைட்டா இருக்கணும்னா உள்ளது 40 அது அலைபாயும் பொழுது மட்டும் எண்ணங்கள் தோன்றும் பொழுது அதை விலக்குவதற்கு உள்ளது 40 பாராயணம் பண்ணு. உள்ளது 40 ஒரு நாளெல்லாம் அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தா கூட அதை அங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்கிறார் பகவான். அதை சப்ரேஸ்டர் நாராயணையருக்கு சொல்லியிருக்காரு அப்படி. ஏன்னா அவர் உள்ளது 40 பிரியர். அதனால அவ மனசுக்கு எது பிடிக்குமோ அதை புரிஞ்சுட்டு தான் பகவான் சொல்லியிருக்கார். பட் இது பொதுவா சொன்னது, எப்போ மனசு ஞானத்தை நாடி நிற்கின்றதோ அப்பொழுது ஞானத்திலே மூழ்கி ஞானத்தை பயின்றோம். பக்தியா போகும்போது பக்தியிலேயே ஈடுபட்டோம். மெல்ல மெல்ல எப்படியாவது இந்த மனதை அது எங்கிருந்து புறப்படுகின்றதோ அந்த மூலத்தானத்திலே நிறுத்திவிட்டால் பிறகு பயப்படுவதற்கு என்ன இருக்கின்றது என்கிறார் பகவான். வச்சன நடையில சொல்லியிருக்கார். இனி அடுத்த பாடல். அப்படி இந்த கண்ணி மிக மிக ஒரு தெய்வ திருமந்திரமாக இடைவிடாது ஜபிக்க தகுந்தது என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு போகலாம். 106வது பாடல். என் புருகன்பர்தம் என் சொற்கள் சேவியும் என் பூன் மொழி கொள அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பக்தியினாலே அந்த பிரேமையினாலே என்பு எலும்பே உருகி போகும். என்பு என்பது இங்க உடலுக்கு சேரா எரிமையினா மெய் நீரா என்றாரே அந்த பொருள். இங்க எலும்பு உடலுக்கு தேகத்துக்கு ஆகுபெயராக நின்றது. அப்படி இந்த உடலே உருகி போகும்படி என் சொற்கள் என்புரு கன்பர்கள் அப்படி இருக்கின்ற
உங்களை நினைக்கும் போதே உடலே உருகும்படியான அந்த அளவு பிரேமையின் உச்சியிலே இருந்து பாடியவர்களுடைய அற்புதமான ஸ்துதிகளை எல்லாம் கேட்ட நீங்க என் புன்மொழி கொள அருள் அருணாச்சலா, என்னுடைய புன்மொழியும் இந்த அக்ஷரவணமாலைக்கு மிஞ்சின ஒண்ணு இல்லைன்ற மாதிரி ஒண்ணு பெருசா பண்ணிட்டு அத புன்மொழி என்று அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறார் பகவான். கொள அருள் அருணாச்சலம், இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுல ஆக்சுவலா அன்பர்கள் எங்களுக்கு ஒரு ஸ்தோத்திர ஒரு பாமாலை ஏற்றித்தாருங்கள், தோத்திர மாலை ஒன்று ஏற்றித்தாருங்கள் கேட்டபோது பகவான் சொன்னது, தேவாரம் திருவாசகம் போன்ற மிகச் சிறந்த சிவஸ்துதிகள் இருக்க மற்றொன்று எதற்கு என்றுதான் கேட்டார். சும்மா எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது பெரிய இருக்கிறத ஒழுங்கா படிச்சா போருமே. அது பகவானுடைய ஒரு தீர்மானமான ஒரு அட்வைஸ் நிறைய பேருக்கு. புதுசு புதுசா பாடல்களை ஏற்றுவது தன்னிச்சையா வந்தா சரி. அது அது வேணுன்ட்டு பண்ண வேண்டாமே. இருக்கிறத ஒழுங்கா படிச்சா அதுல மூழ்கி போய் அதை அனுபவிக்கலாமே. இதத்தான் என்னுடைய ஆசிரியர் வித்வான் வைத்தியநாதன் அவர்கள் எனக்கு சொன்னது. உங்களுக்கு யாப்பு வேணாம், அணியும் வேண்டாம். அதெல்லாம் கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் எழுதுறதுல மனசு போயிடும். அப்புறம் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க முருகனார்னு வச்சுட்டு இருக்கீங்க. அந்த பாடலை ரசிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே போங்க நீங்க வந்துட்டு. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைப்பதற்கே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கு. அப்படித்தான் திருவாச்சகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்று தலை சிறந்ததாக கொண்டாடப்படுகின்ற அந்த திருவாச்சகத்துக்கு நிகராக எளிமையிலேயும் சரி, அந்த எளிமையான வார்த்தைகளே பீரிட்டு எழுகின்ற ஒரு மகா சக்தியை அடக்கி வைத்திருப்பதற்கும் சரி, அதிலே சொல்லழகும் பொருள் அழகும் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற அல்லது தோல்வி இருகின்ற அப்படிப்பட்ட ஒரு அக்ஷர மணமாலையை ஏற்றிவிட்டு அதை என் புன் சொல் என்று சொல்லிக் கொள்வது அது பகவானால்தான் முடியும். மேலும் திருவாச்சகம் தேவாரம் போன்ற ஒரு மாபெரும் அதி அற்புதமான சிவஸ்துதிகளை எல்லாம் காதுல கேட்டுவிட்டு நம்ம அது மாதிரி நீங்களே சொல்லுங்க அருணாச்சலேஸ்வரரே, நீங்களே சொல்லுங்க. தேவாரமும் இருக்கிற அந்த தமிழ் கம்பீரம், அந்த ஒரு உயர்ந்த நடை சாதாரணமா படிச்சா புரியாது. அந்த அளவு ஒரு அளவு கடந்த இலக்கண சுத்தம், அளவு கடந்த இலக்கிய தெளிவு, அளவு கடந்த ஒரு தமிழ் அந்த ஸ்டாண்டர்டுன்னுவாங்கல்ல தரம், வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாத அளவுக்கு அளவுக்கு அதிகமான தரம் படைத்த பாடல்கள். அப்படியெல்லாம் இருக்கிறத மாரி அக்ஷர உணமால அப்படியா பண்ணியிருக்கேன் நான். ஒரு எனக்கு ஆசையா இருந்தது பண்ணேன். நீங்க பண்ண வச்சீங்க, பண்ணேன். இது ஒண்ணும் அப்படி அப்படியே ரொம்ப கடினமான வார்த்தைகள் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. ரொம்ப ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தானே. அப்படி தன்னை குறைச்சு சொல்லிக்கிறார் பகவான். அதனால தான் அடுத்த பாட்டுல பொறுத்தருள் என்று வேண்டிக்கிறார். இதனால இந்த மாதிரி பாடல்கள் கூட நீங்க கேட்கும்படியா ஆயிடுத்து பார்த்தீங்களா? அப்படின்னு உண்மையிலேயே மனம் வருந்துவார். உன்மொழி கொளாருள் அருணாச்சலா என்று வருந்தினாராம். இதுல இலக்கணம்னு பார்த்தா திருவள்ளுவர் மாதிரி சில சமயம் இவர் இலக்கணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, இதே பாட்டே ஒரு உதாரணம். என்புரு ஹன்பர் தம் இன் சொற் செவியும் என் புன்மொழி கொளவருள் அருணாச்சலான்றதுல என்புரு ஹன்பர் என்பு உருகும்படியாக பக்தியிலே கரைந்து போகின்ற அன்பர்கள் சொல்லுகின்ற அந்த இனிய சிவ ஸ்துதிகள் கொள் அத கேட்கிற செவி என் புன்மொழியும்னு தான் வரணும். அங்க செவியும் அந்த உம்மை எச்சம்
புன்மொழிக்கு பக்கத்துல வரணும் ஆக்சுவலா. அதுதான் இலக்கணம். இன்சொற்கள் செவி என் புன்மொழியும் கொளாருள் அருணாச்சலா. என்னுடைய புன்மொழியையும் நீங்க கேட்கும்படி ஆயிடுது. ஆனா இந்த உபதேசத்தை புன்மொழியிலேருந்து எடுத்து அங்க செவியோட சேர்த்து செவியுமென் அப்படின்னா அந்த அந்த யாப்பு அதுதான் யாப்பு அணின்றது. அதுதான் அழகு. 11 மடங்கு அந்த கவிதை அழக உயர்த்தி காட்டுகின்றது. இந்த உண்மை எச்சத்தை இங்கேருந்து தூக்கி அங்க போட்டது. சொல்றதுக்கே என் புருகன் பரதம் என் சொற்குள் சேவியும் என் புன்மொழி கோளாருள் அருணாச்சலா. அப்படி இலக்கணத்தையும் சில இடங்கள்ல மீறி இருக்கிறார் பகவான். அது ஒரு அழகு தன்னிச்சையாகவே வந்து ஒட்டிக் கொள்கின்றது. இனி அந்த என் பொன்மொழியையும் கொல அருள்பாலியங்கள் கொஞ்சம் அருள் செய்யுங்கள், தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் அப்படின்னு அருள்னு ஏன் சொன்னார்னா கேட்கறதுக்கு அவ்வளவு தேவார திருவாசகம் மாதிரி இல்லாட்டா கூட அதை பொருட்படுத்தாம இந்த பக்தி ஒன்னையே ஒரு பண்பாக தரமாக கொண்டு என்னுடைய பக்தியை பாருங்க, அதனால என் மீது இரக்கம் கொண்டு நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வேண்டுகோளை அடுத்த பாடலிலே வைக்கிறார். 107வது பாடல். ஒரு மயம்பூதர புன்சொலை நன் சொல்ல பொறுத்தருளிஷ்டம் பின் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பொறுமையாம் பூதர பூதரன பூலகம் தரித்தல். இந்த பூவுலகம் தரிப்பது மலை. இந்த பூலோகம் மலையை தாங்குகின்றது. இந்த பூமியினாலே தாங்கப்படுவதினாலே தரித்தல்னா தரிக்கப்படுவதினாலே இது பூதரம். மலைக்கு இன்னொரு பெயர், காரண பெயர் பூதரம்ன்றது. அப்படி பொறுமையாம் பூதர ஏன் பூமிய பூமாதேவிய அப்படி பொறுமைக்கு உதாரணமா சொல்வார்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எவன் தன்னை வெட்டுகின்றானோ மண்வெட்டியோ கடப்பாரையோ கொண்டு வெட்டுகின்றான், அவன் அந்த பூமியை வெட்டுவதற்கு ஆதாரமாக கொள்வது இந்த பூமியே தான். அவன் இந்த பூமி என்னையா நீ வெட்டுற, நான் தாங்க மாட்டேன்னு முழந்தா அதில் பாதாளத்தில் போய் சுக்கு நூறா அழிந்து போவான். அது மாதிரி இல்லாம இந்த பூமி தாய் தன்னை வெட்டுபவனையும் தோண்டுபவனையும் தன்னை அகழ்வாரையும் அது பொறுமையாக தாங்கி நிற்பதினாலே பொறுமைக்கு ஒரு எல்லை பூமாதேவி என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த பூமாதேவிய பொறுமையின் ஸ்வரூபம் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த பூமாதேவி தாங்கி நிற்கின்ற இந்த அருணாச்சலத்தை பொறுமையா பூதரன் என்று ஏன் சொன்னார். உண்மையில இது கண்ணுக்கு மலையாக தோன்றினாலும் ஒரு பூதரமாக தென்பட்டாலும் அந்த ஞானமே முழுமையாக உருக்கொண்ட ஒரு மலை. முன்ன சொன்ன மாதிரி ஞான சம்பந்த பெருமான் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் மதவும் உண்மை பொருள் போலும் என்கிறார். அதாவது ஞானத்திரளாய் நின்ற பெருமான் ஈஸ்வர கைலாசபதி அந்த சர்வேஸ்வரன் ஞானமே ஒரு திரண்டு நின்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உருவை எடுத்துக்கொண்ட பொழுது அது அருணாச்சலமாகிய. அதனுடைய காரியம் என்னன்னா ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போல் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல். நல்ல அடியார் என்றார். அந்த மலையையே நம்பி
பரிபூர்ணமாக சரணாகதி செய்து தன்னை ஒப்புவித்த அந்த நல்ல அடியா, அதான் நல்ல அடியா மேல் ஊனத்திரளை, ஊனத்திரளா, ஊனம்னா மாம்சம், இந்த மாம்சமாகிய உடல், உடலை நீக்குவது, திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். அதை நீக்குவது என்பது உடலையே நீக்கிறது இல்லை, உடலுக்கு அகந்தைக்கு ஆகுபெயராக நின்றது அந்த உடல், உடல் பற்றை நீக்குவது, தேகாபிமானத்தை நீக்குகின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மலைக்கு இருக்கு. அருணாச்சலேஸ்வருடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லாமல் கொள்ளுவது. அததான் ஞானசம்பந்த பெருமான் அதை வலியுறுத்தி சொல்றார் பாருங்க, எடுத்த எடுப்பிலேயே உணத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் என்று போற்றுகின்றார். அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரரும் இந்த அருணாச்சல மகாத்மியத்துல சொல்லியிருக்கு, அங்கி உருவாய் ஒளி மங்கு கிரியாக தங்கள் அருளால் உலகம் தாங்குவதற்கன்றி. அங்கி உருவாய், அங்கின்னா அக்னி, ஒரு நெருப்பு ஜோதியாக, அருணாச்சல ஜோதியாக, அக்னி ஸ்தம்பமாக நின்ற போது அதை பார்க்கறது கூட முடியாம கண்கள் கூசுகிறது. இப்படி இருந்தே என்ன பிரயோஜனம்? மகாவிஷ்ணு கேட்டுகிறார், அவருடைய வேண்டதினாலே தன்னை குளிர்வித்துக் கொண்டு ஒளி மங்குகிரியாக, அந்த ஒளி மங்கியது. அப்பதான் நம்மளால பார்க்க முடியுது, அருணாச்சலத்தை பார்க்க முடியுது. தங்கள் அருளால் உலகம் தாங்குவதற்கன்றி இந்த ஒளி மங்கு கிரியாக, இந்த அருணாச்சலமாக தன்னை குளிர்வித்துக் கொண்டு, அதனால் அந்த அந்த அருணாச்சலேஸ்வருடைய பெரும் கருணையினாலே இந்த உலகத்தை தாங்குவதற்கன்றி, இந்த பூ உலகத்தை அருணாச்சலம் தாங்குகின்றது. அதுதான் பூமியின் இதயம். அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதனால் அது இந்த உலகம் என்பது எகைன் ஆகு பெயர். பிரபஞ்சத்துக்கு அண்டாண்ட கோடி சராசரங்கள் அனைத்தையும் அது தாங்கி நிற்கின்றது. அதனால எந்த பூமியை அருணாச்சலம் தாங்கி நிற்கின்றதோ அந்த பூமியினுடைய பொறுமை என்கின்ற அந்த குணத்தை அந்த பூமியையே தாங்கி நிற்கின்ற அருணாச்சலேஸ்வரர் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அதனால பொறுமையாம் பூதர என்றாராம். பிறகு இதற்கு முன்னாடி கூட புன்சொலை நன்சொலா வார்த்தைகளை முன்னாடியும் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம், வைதலை வாழ்த்தா வைத்தருள, நான் வசவுகளை எல்லாம் நீ வாழ்த்தாக வச்சுக்கணும், அது புன்சொலை நன்சொல்லா ஆக்கிக்கோன்றதுன்னு அர்த்தம். அப்படி சொன்னார், அங்கங்க சொல்லியிருக்க. நூலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக புன்சொலை நன்சொலா ஏற்று அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பிறகு பொறுத்தருள் இஷ்டம் பின், நான் உங்களை பொறுத்தருளுங்கள்னு நான் கேட்டுக்கிறேன், நான் மாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அது உங்க இஷ்டம். நான் சொல்றத கேட்டாதான் பகவான் இல்லையே, அது சரணகதியே இல்லையே. எனக்கு முக்தியை நீ கொடுத்தேதான் தீர வேண்டும்னு டிமாண்ட் பண்ண அது சரணாகதியே இல்லையே. பகவான் சொல்ற அந்த நான் யார் விசாரத்தை ஒழுங்கா நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருந்தால் அதுதானே தலைவனிடத்திலே நாம் வைக்கின்ற நம்பிக்கை. அதனால என்னுடைய இஷ்டம்னு ஒண்ணும் இல்லை, இன்பு அது எற்கு என் உயிர் இறையேன் அங்க பதிகத்துல சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் என்னுடைய இஷ்டம். எண்ணேன் இவற்றை என்னுயிரே, எண்ணம் எதுவோ அது செய்வாய் என்கிறார் அல்லவா நவமணி மாலையில. அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டான்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறைவுண்டோ, குறையும் குணவும் அதுவல்ல, எண்ணேன் இவற்றை என்னுயிரே, எண்ணம் எதுவோ அது செய்வாய் என்கிறார். அதுதான் இஷ்டம், பொறுத்தருள் இஷ்டம் பின் என்பது அதுதான். மணிவாசகரும் அதை சொல்லியிருக்கார் குழைத்தப்பத்துல திருவாசகத்துல, வேண்டி நீயா அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னின் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. அதுவும் உன்னுடைய விருப்பம் தானேப்பா. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்று எனக்கு ஏதாவது வேணும்னு நீ
ஒண்ணு இருக்குமானால், அப்படி எனக்கு ஏதாவது தோன்றினால், அதுவும் உன்னுடைய விருப்பம் தானப்பா என் உள்ளத்திலே தோன்றுகின்றது. உழைத்த பத்துல மேலும் சொல்றார். நன்றே செய்வாய், பிழை செய்வாய். எனக்கு நல்லது பண்ணுவ, இல்ல தீங்கு பண்ணுவ, பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே என்கிறார். மேலும் 8வது பாட்டுல குழைத்த பத்துல, ஆயக்கடவேன் நானோதான், என்னதோ இங்கு அதிகாரம் என்று சொல்லுகிறார். படி. நீ அது செய்யணும், எனக்கு அதுதான். என்னுடைய விருப்பம் அதுதான் அப்படின்றது பொருள். இப்படி தனக்கென்று பாடி வைத்தது மட்டுமல்ல, தனக்கென்று ஒரு விருப்பமும் இல்லாதவராக 54 வருடங்களும் அருணாச்சலேஸ்வரர் இஷ்டப்படி பகவான் வாழ்ந்து காண்பித்தார். இதுல அருணாச்சலேஸ்வருடைய அந்த தெய்வ செயலுக்கு, நிகழ்வுக்கு குறுக்கே அவர் என்றைக்குமே அவர் சென்றதில்லை. அருணாச்சலேஸ்வருடைய தன்னுடைய அடியவர்களுக்கு கூட, நான் ஒரு பெரிய மிரக்கிள் பண்றேன், நான் இவனை காப்பாத்துவேன், அவரை காப்பாத்துவேன் அப்படிலாம் பண்ணது. அவருடைய வழிமுறை எப்படி இருந்ததுன்னா, மீண்டும் மீண்டும் அருணாச்சலேஸ்வரரை வேண்டிக் கொள்வதும், அடியவர்கள் அவருடைய வினைகளை அனுபவித்து தீர்த்து ஒரு முழுமையான விடுதலை பெறுவதுமாகத்தான் இருந்திருக்கின்றது. அவர்கள் அந்த கஷ்டங்களை அவர்கள் செய்து வைத்த வினைகளின் பயனாக எழுகின்ற வினை பயன்களை, பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்ப்பதுதான் அவருடைய வழிமுறையாக இருக்கிறது. ஏன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை பற்றி அவர்கள் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டியதாகிவிடும். அது வரக்கூடாது என்பது அவருடைய அவருடைய ஒரு தீர்வு, நிரந்தரமான தீர்வு. முருகனார கூட ஒருத்தர் கேட்டார். இவ்வளவு கடைசி காலத்துல உடல் உபாதைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்படி பகவான் உங்கள கஷ்டப்படுத்துறாரு. உங்கள இவ்ளோ பெருசா நீங்க பகவானுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ பெரிய பணிக்கு கொஞ்சமாவது உங்க மேல ஒரு ஒரு அக்கறை இல்லாம கொஞ்சம் உங்களுக்கோசரமாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லையா? அப்படி இருந்து பகவான் உங்களுக்கு பண்ணமாட்டேன்றாரே அப்படின்னப்போ, முருகனார் சொன்ன ஒரே வார்த்தை, பகவான் கணக்கு தீர்க்கிறார். அதுதான் உண்மையான அன்பு. அப்பா, அம்மா கூட அத கத்துக்கணும். குழந்தைக்கு எங்க செல்லம் குடுக்கணுமோ, அங்க செல்லம் குடுக்கணும். எங்க குடுக்கக் கூடாதோ, குடுக்கக் கூடாது. இப்படி அருணாச்சலேஸ்வரருடைய அருள் என்ற காற்றிலே ஒரு காய்ந்த சருகாக தன்னை வைத்துக்கொண்டு வாழ்ந்தவர். அப்படி திகழ்பவர். இந்த மணமாலையை அவனுடைய அருள் இஷ்டத்தினால் அன்றி, தம் இஷ்டத்தினால் இந்த அக்ஷர மணமாலையை ஏற்றவில்லை. அதுவும் அவனுடைய இஷ்டம்தான் என்று பொறுத்தருள் இஷ்டம் பின் என்று சொல்லி அடுத்த கண்ணியிலேயே இந்த பாடலை ஏற்ற நேர்ந்ததே அருணாச்சலேஸ்வருடைய அருள் இஷ்டம் என்று சொல்லி முடிக்கிறார். 108வது பாடல். இந்த நூலின் இறுதி பாடல். இதோடு இந்த அக்ஷரா மணமாலை என்ற அந்த பேரின்பம் ஒரு முடிவுக்கு வருகின்றதே என்று நம்மையெல்லாம் ஒரு வருத்தத்திலே ஆழ்த்துகின்ற பாடல். இதிலே பகவான் கூறுகின்றார், இந்த அக்ஷரா மணமாலைக்கே இந்த 108 மணிகளினாலே கோர்க்கப்பட்ட இந்த மாலைக்கு பற்பல ஒவ்வொரு கண்ணையும் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது என்றால், தனிப்பட சுடர்விட்டு பிரகாசிக்கும்படியான இந்த பாடலை ஒரு முத்தாய்ப்பாக வைத்திருக்கிறார். இந்த பாடலை மீண்டும் மீண்டும் இதையே சொல்லி தியானத்திற்குரிய ஒரு மந்திரமாக இதை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே இந்த பாடலை அவர் அருளியிருக்கிறார். பாடல் எண் 108 இந்த நூலின் இறுதி பாடல். மாலை அளித்தருணாச்சல ரவணையன் மாலை அணிந்தருள் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சலேஸ்வரரே,
உங்களுடைய அருளினாலே, உங்களுடைய அந்த சத்தான சத்திய சக்கற்பத்தினாலே என்னை ஏக்குவித்து, என்னை ஆட்டி வைத்து, இந்த மணமாலையை இயற்ற வைத்தீர்கள். அப்படிப்பட்ட அந்த மணமாலையை நீங்களே பண்ணது. அதனால நீங்கள் அருள் கூர்ந்து இந்த மணமாலையை ஏற்று அருள வேண்டும். இதை அணிந்து கொள்வீர்களாக என்று வேண்டுகிறார். இதிலே அருணாச்சல ரமணன் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். ரமணன் என்றால் முன்ன மாலை அளித்த நீங்கள் தான் இந்த மாலையை அளித்தீர்கள். நான் சும்மா கருவி மாத்திரம்தான். அருணாச்சலம் என்பது அவருடைய பெயர். ரமண என்கிறார். ரமிக்கச் செய்பவன் ரமணன். ரமித்து இருப்பவனும் ரமணன் என்ற அந்த பொருள் முன்னாடியே பார்த்தோம். அதன்படி இந்த அருணாச்சலேஸ்வரர் கிட்ட வந்தாலே அந்த மலையை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம். அது எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் அந்த சந்தோஷம் குறைவதே இல்லை. அந்த மகிழ்ச்சி கிளர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ரமிக்க வைப்பவர் அருணாச்சலேஸ்வரர். அப்படி இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய மறுவடிவம் இந்த மலை என்ற அவர்தான் ஆதிசங்கர் பகவத்பாதால் அவரை பற்றி சொல்லும் பொழுது, உவகையோர் ஒருவன் தன்னுள் உவப்பவன் களிமுகத்தன் அவனையான் தென்பான் மூர்த்தி அப்பனை எத்துவோமே என்கிறார் தட்சிணாமூர்த்தி தோத்திரத்துல முதல் பாடல். உவகையோர் ஒருவன் மகிழ்ச்சியை ஓர்பவன், தன்னுள் உவப்பவன், ஆத்மாராமனாக இருப்பவர், சுவாத்மாராமனாக இருப்பவர், களிமுகத்தன், அதை அந்த களியை அந்த சந்தோஷத்தை முகத்திலே காண்பிப்பவர். இப்படி இந்த அருணாச்சலேஸ்வரர் தன்னுள் உவப்பவராக அந்த நிலையிலிருந்து நழுவாமல் எப்பொழுதும் அந்த இன்பத்திலே ரமித்திருப்பதினாலே அருணாச்சல ரமணன் என்று அவரை அழைத்தார். ஒரு இடத்துல சீடன் வந்து, எனக்கு இவ்வளவு பெருசா நீங்க ஆன்மானுபூதி கொடுத்திருக்கீங்களே, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் பிரதிபகாரமாக? கைங்கரியம், அதாவது கைமாறு செய்தே தீர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்பா நான் இப்போது நீ அனுபவித்திருக்கின்ற அந்த ஆன்ம நிலையிலிருந்து நழுவாமல் எப்போதும் நீ அதிலே ரமித்திருப்பதே எனக்கு நீ செய்கின்ற ஒரு பெரிய நன்றி கடன் என்று சொல்லுகிறாராம். இத தத்துவ விளக்கப்படலாம் கைவல்ய நவதீதத்திலே 87வது பாடலாக இது இந்த குரு சிஷ்யவாதமாக இது இருக்கின்றது. சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின் ஈதே இதுவே நீ செய்யும் உதவியாமே என்கிறார். இதனால அருணாச்சலேஸ்வரர் எப்போதும் ரமித்து இருப்பதினாலே ரமண என்று அருணாச்சலேஸ்வரை அழைக்கிறார். அருணாச்சல ரமண என்று அழைக்கிறார். அதிலும் அடியவர்களோடு கிரி பிரதட்சணம் செய்யும் பொழுது தானும் ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயனே என்று ரமணன் என்று தன்னுடைய சத்குருவாகிய அருணாச்சலேஸ்வரரை போற்றி பாடி மகிழ்ந்தார். அடியவர்களோடு தானும் கூட சேர்ந்து. அப்போது பின்னா நீங்க தானே ரமணன், நீங்க அருணாச்சலத்தை சொல்றீங்கன்னா, அருணாச்சலேஸ்வரர் தானப்பா ரமணன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அந்த ரமித்து இருப்பதினாலே பகவான் அந்த சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே இந்த மணமாலையை இயற்றினார் என்று முருகனார் தன்னுடைய கருணாருணமணி என்கின்ற பாடலிலே கொண்டு வந்தார். அதாவது கருணாகர முனி ரமணாரியன் உவகையினால் சொல்லியது கதியாக என்று உவகையினால் சொல்லியது என்பது பகவானுடைய மனதுக்கு அப்படி பிடித்து போயிட்டது போலும். இத உடனே அந்த பாடலை கருணாருணமணி என்ற பாடலை இந்த அக்ஷர வனமாலைக்கு சிறப்பு பாயிரமாக ஏற்றுக்கொண்டு அருளினார், அருள்பாலித்தார். முருகனார் பெற்ற பெரும் பேரு அது. அந்த உவகையினாலே பிறந்ததினாலே இந்த அருணாச்சலேஸ்வரன் அளித்த அந்த உவகையினாலே பிறந்ததினாலே இந்த வனமாலையை அருணாச்சலேஸ்வரரே அளித்தார் என்று சொல்லி மாலை அளித்த அருணாச்சல ரமண என்று கூறினார். அப்படி மாலை அளித்த அருணாச்சல ரமண என் மாலை அணிந்தருள். அது என்ன பொருள்னா, ஆகமங்கள்ல ஒன்றாய் இருக்கின்ற ஆன்ம சாட்சா்கார பிரகடனம்.
இத முருகப்பெருமானுக்கு ஈஸ்வரன் உபதேசித்தார். பிறகு சுவாமி மலையில அந்த ஓங்காரத்துக்கு பொருள் கேட்கின்ற வகையில இந்த ஆன்ம சாட்சா்கார பிரகடனத்தை தான் அப்பா கிட்ட கத்துண்டதா முருகப்பெருமான் மீண்டும் அவருக்கு சொன்னார். எப்படி ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததையே மறுபடியும் அந்த மாணவனை பார்த்து நீ சொல்லு அப்படின்னு கேட்ட ஆசிரியர் மகிழ்வதைப் போல ஈஸ்வரன் மகிழ்ந்தார். அதனால் அப்படி இந்த மணமாலையை நீங்கள் எனக்கு அளித்தீர்கள். அப்பா எனக்கு சொல்லிக் குடுக்கும்போது, நான் அத சரியா சொல்றேனான்னு அவர் பார்த்துட்டாராக்கும். அப்படி சொல்லுகிறார். "மாலை அளித்த அருணாச்சல ரமண, என் மாலை அணிந்தருள் அருணாச்சலா." மறுபடியும் நான் ஃபுல்லா சொல்றேன். நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்றார். இன்னொன்று, மால் என்றால் மயக்கம். இந்த அருணாச்சல பித்து, பித்து விட்டு விட்டு உரைநேர் பித்தனாக்கி, அப்படி அந்த தீவிர அந்த பக்தி பிரேமை பெருக்கத்தால் உண்டாகின்ற மயக்கம் அருணாச்சல பித்து. அதனால உண்ட இந்த மணமாலையை அவன் ஏற்று அருள வேண்டும். இது எப்படின்னா, நாங்க ஏதோ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம். அப்போ அந்த பேரெல்லாம் என்னென்னவோ பேரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது. நான் எனக்கு இட்லி, ஒரு பிளேட் இட்லி. அப்புறம் என்ன வேணும்? இன்னொரு பிளேட் இட்லி. அவ்வளோதான். இது என்ன இது ஆர்டரு? வீட்ல தான் டெய்லி இட்லி சாப்பிடுறியே! இங்க வந்தாவது கொஞ்சம் வேற ஒரு நியூவா வெரைட்டியா சாப்பிட வேண்டாமா? அப்படின்னு கூட இருக்கவா. ஒண்ணொண்ணு ஆளுக்கு ஒண்ணொண்ணு ஆர்டர் பண்ணா. அதுல 2 டிஷ் அவ ஆர்டர் பண்ண 2 பேருக்கும் பிடிக்கல. அப்ப எல்லாரும் அவள பார்த்து சொன்னது, "நீ தானே ஆர்டர் பண்ண. உன் தல்லெழுத்து. நீ சாப்பிடு." அப்ப அவ 2 பேரும் என்ன சொன்னா, "ஸ்ரீராம் பரவால்ல. ஹி இஸ் ரியலி இன்டெலிஜென்ட். ஏதோ தெரிஞ்ச விஷயமா பார்த்து, ஏதோ நல்லா ஏதோ வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம்." அப்படி ரொம்ப சரி நானும் இட்லியா ஆர்டர் பண்ணாம போயிட்டேன் அப்டின்னா. அப்படி அருணாச்சலேஸ்வரரே, நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. அக்ஷரமால உங்களால தானே நீங்க சாப்பிடுங்க. அப்படி செல்லம் கொஞ்சுகின்றாராம் அருணாச்சலேஸ்வரரிடத்திலே. "யூ வாண்டட் இட், யூ கேவ் இட், டேக் இட் பேக்." அவ்வளோதான். அது அவ்வளோதான் டீல். அந்த மாரி சொல்லுவாராம். இது அவருடைய பக்தி பெருக்கத்தான் காண்பிக்குது. "என்னால் ஆவது ஒன்றுமில்லை. நீங்க தான் சகலத்தையும் நீங்க தான் பண்றீங்க. கண்ணே எனக்கு வேணும்னு ஏதாவது கேட்டா நான் என்ன கேட்பேன்? கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே." நவமணி மாலையில 7வது பாடல்ல. எனக்கு நான் வேண்டிக்கிறதுன்னா, உங்களிடத்திலே மாறாத பக்தியை கொடுங்கள். இப்படி ஒரு இந்த பாடலுக்கு மணமகன், மணமகள் மாலை மாற்றிக் கொள்வதாகவும், என் மாலையை நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன். நீங்க எனக்கு மாலை அணிவித்தீர்கள். மணமகளாகிய நான் மணமகனாகிய உங்களுக்கு மீண்டும் இந்த மாலையை அணிவிக்கிறேன் என்று அப்படி ஒரு பொருள் சொல்வார்கள். முருகனார் சுவாமிகளும் அவருடைய விருத்தி உரையில இத கண்டம் பண்ணல. இது சாமானிய பொருளாக இருந்தாலும், அவர் ரொம்ப ஜென்டிலா சொல்றாரு. இது உங்களுக்கு ஏற்குமேல் ஏற்றுக்கொள்க அப்படி சொல்லி, இப்படியும் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த சாமானிய பொருளையும் அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா, இது மணமாலை. நான் மாலை அளித்த அருணாச்சலேஸ்வரரே! எனக்கு மாலைய குடு. ஏன்னா இந்த மாலை மாற்றிக் கொள்ளுதல் என்பது ஒரு திருமணத்தில ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. இ அ ஈருடலாக இருப்பவர்கள் ஓர் உயிராக வாழ்வதற்கு ஆரம்பித்து வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதனால ஆத்ம வஸ்துவோடு ஒன்று கலப்பதற்கு இத ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வது நல்லது. அ இதுல தேகத்தோடு இது சம்மந்தப்படாது. இது ஆன்மாவோடு சம்மந்தப்பட்டது என்பத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பொருளை இப்பொழுது பார்க்கலாம். ஆத்மார்த்தமா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு. சாமானிய பொருளை தவிர, இவ்வளவு பொருள்கள் பார்த்தோம். 6, 7 பொருள்கள் பார்த்தோம். இப்போ இந்த ஆன்மீக பொருள பார்க்கலாம். மால் என்றால் மயக்கம். பற்றிமால் விடந்தனை 64வது பாடல். அப்படி அந்த பற்றிமால் அப்படின்னும்போது அந்த அகந்தை மயக்கம் என்பதை உள்ளபடியே கொண்டு மால் என்றால் மயக்கம் என்று
இந்த அவித்தையாகிய, மூலாவித்தையாகிய, அஜானமாகிய, அறியாமை இருள் சூழ்ந்த இந்த மால் அறிவு நாலேயே அளிக்கப்பட்டது. மாலை அளித்த இந்த மயக்கம் உங்களால் தான் எனக்கு வந்தது. உன் சூதே இது அருணாச்சலா, 12வது பாடல்ல சொன்னபடி. அதனால நீங்கள், நான் அனுபவிக்கின்ற இந்த அகந்தை மயக்கம் உங்களால் கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க கொடுத்தத நீங்க திருப்பி எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இல்லையா? மாலை அளித்த அருணாச்சல ரமண, என் மாலை அணிந்தருள், என்னுடைய மாலை, அதாவது இந்த மயக்கத்தை திரும்பவும் ஏற்று அணிந்து அந்த அறியாமையை நீக்கி நானும் நீங்களும் ஒன்றுதான் என்ற அந்த ஆத்ம ஞானத்தை நான் பெற்று உய்ய அருள்பாலியுங்கள் அருணாச்சலா என்று இறைஞ்சுவார், வேண்டி கேட்டுக்கொள்வார். மாலை அணிந்தருள் என்ற, இங்க மாலைன்னு தான் சொன்னாரே தவிர மாலையைன்னு சொல்லல. அது ஒரு இலக்கணம். மாலை என்றால் இந்த அறியாமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மாலையை என்றால் மணமக்கள் சொல்கின்ற அந்த மாலையை என்றது பொருள் வரும். அந்த மாலையை என்பது இல்லாமல் வெறும் மாலை, அப்படி மாலை அணிந்தருள் என்றாலும் வரும். இதுதான் உருபு மயக்கம்ன்றது, அதுக்கும் இலக்கணம் வழிவகுக்கின்றது. ஆனால் இங்கே இந்த சிற்றட கிரந்தி என்பது இந்த அகந்தை முடிச்சு நீங்கள் அணிந்தருள்ன்றதுக்கு பொருள் வந்து நீங்கள் அதை அவிழ்த்து விடுங்கள், அதை நீக்குங்கள். முடிவிட கடனிலைன்னு முன்னே சொன்னார் இல்லையா 80வது கண்ணியில. அதனால நீங்கள் நேற்று அணிந்து கொள்வதுதான் முறை, அதுதான் நியாயம். அதனால என்னுடைய மாலை மயக்கத்தை அருணாச்சல ரமணரே மாலை அணிந்தருள் அருணாச்சல், நீங்களே அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சொத்து அது, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பொருள். இது ஆன்மீக பொருள். இப்படி நான் நீ என்பது அற்று தன்னிழப்பை செய்து அவன் பூரணமாக ஆத்ம ஞானத்தை அருள்பாலித்த பிறகு உண்மை திருமணமாகிய அந்த சத்தியானந்த, நிரதிசயானந்த, ஏகபோக பேரின்ப, அத்துவித சாயுஜ்ய பரிபூரண அந்த திருமணத்தை அவன் அருளால் அருணாச்சலேஸ்வருடைய பெருங்கருணையினாலே அடைய பெற்றாராதலின், அதை அவர் அடைந்ததினாலே அவனை மாலை அணிந்து அருள் அருணாச்சலன் என்றார். இது மற்றொரு பொருள். மாலை அணிந்து அருளிய அருணாச்சலா. இங்க நிறைய பாடலுக்கு இப்படி அர்த்தம் பார்த்திருக்கோம். ஆகவே இந்த பொருளும் மிக பொருந்துவது. மாலை அணிந்தருள் அருணாச்சலன் என்று தன்னுடைய அனுபவத்தை ஒன்று வேண்டுதல். இங்க அனுபவமாக சொல்லுகிறார் என்றாலும் அவரை பொறுத்தவரையிலே அது அனுபவம். அப்போது இங்கே அணிந்த அருள் அருணாச்சலன் என்று வரும்போது முக்காலம் பொருந்த அந்த வினைத்தொகையை பயன்படுத்தி, அந்த இலக்கணத்தை பயன்படுத்தி அருளிய, அருள போகின்ற, அருளி கொண்டிருக்கின்ற என்று நிகழ்ந்த, இறந்த எதிர்காலங்களை எல்லாம் தழுவி முக்காலம் அவன் அருள் அருணாச்சலன் என்று சொன்னாராயிற்று. இப்படி சகஜ நிஷ்டராக நித்திய விதேக முற்றி பெற்று எந்நாளும் விதேக முக்தியிலே நிலை பெற்றவராக இந்த சகஜான்ம முக்தி நிலையை அடைவதே இந்த மனித குலத்தினுடைய நோக்கம், இந்த மனித பிறவியினுடைய பயன். அத்தகைய சிவ சாயுச்சிய முக்தி பேரருளும் அருணாச்சலேஸ்வரனுடைய அளவற்ற ஆற்றலை விளக்கி யாரை கேட்பார்? இப்படியெல்லாம் ஆத்ம ஞானத்தை அருளுகின்ற சக்தி படைத்தவரைத்தானே கேட்பார். அதனால தானே இந்த அக்ஷரமண மாலையில் 108 கன்னிகளை வைத்து ஒருவரை கேட்கிறார் என்றால் அந்த அருணாச்சலேஸ்வரனுடைய அளப்பரிய சக்தியை உறுதி செய்கின்ற பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அதனால தான் மாலை அணிந்தருள் அருணாச்சலா என்று மீண்டும் கொள்ளுகிறார். தனக்காக மட்டுமில்லாமல் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் அதை கேட்டுக்கொள்ளுகிறார். இங்க முருகனார் ஒரு விஷயம் சொல்றார். இப்படி 108 கன்னிகளை சொல்வதற்கு நேரம் இல்லாதவர்கள் முடிந்த போதெல்லாம் மாலை அணிந்த அருணாச்சல ரமண, என் மாலை அணிந்தருள் அருணாச்சலா என்ற இந்த கண்ணியை மீண்டும் மீண்டும் ஒரு மந்திரத்தை போல, ஒரு ஜபத்தை செய்வதைப் போல செய்தல் அந்த அளவு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், அருணாச்சலேஸ்வருடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். இன்னொன்று, திருமண வயதிலே திருமணம் மணமுடிக்க தயாராக இருக்கின்ற பெண்கள்
இந்த ஒரே பாட்டு, இந்த ஒரே கன்னியை திரும்ப திரும்ப சொல்வாராயின் மாலை ஏன்னா மாலை மாற்றிக்கொள்வது என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம் திருமணத்துல. அப்படி அதை குறிப்பிட்ட வகையில இந்த இளம் கன்னியர்கள் விடாது இதை செய்வாரேயானால் நிச்சயமாக அவர் விருப்பத்திற்கேற்ற கணவன்மார்களை அடைந்து நல்ல வகையிலே இல்லறத்தை நல்லறமாக நடத்தி இந்த அருணாச்சலேஸ்வரிடத்திலே அளவு கடந்த பக்தியை செலுத்துவராக வாழ்க்கை நடத்தி தன்னுடைய குடும்பத்திலும் இந்த அருணாச்சல பக்தியை வளர்ப்பவராக திகழ்ந்து தம்முடைய மக்களையும் அருணாச்சலேஸ்வர பக்தர்களாக மாற்றுகின்ற ஒரு பெரும் பேறு பெற்று இந்த பூலகில் பேரும் புகழும் பெற்று எந்நாளும் இன்ப நாளாக எந்நாளும் ஒரு நாள் மட்டுமன்றி அந்த பொங்கல் திருநாள் ஒவ்வொரு நாளும் பொங்கலோ பொங்கல் என்று அந்த புகழும் பெருமையும் அந்த இன்பமும் பொங்கி பொங்கி பெருகுகின்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்று முருகனார் சுவாமிகள் இந்த கன்னியினுடைய ஒரு பெரும் அளப்பரிய சக்தியை தன்னுடைய விருத்தி உரையிலே கூறி இதை அவர் பரிந்துரைக்கிறார். இதற்கு அது மேல போய் நான் சொல்றேன், இது அவர்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் இது பொருந்துவது. எல்லாருமே இதை எந்த நிலையில இருந்தாலும் செய்து நாம் உய்ந்து போவதற்கு வழி தேட வேண்டும் என்று சொல்லி இன்னொன்று முருகனார் சுவாமிகள் சொல்லுகிறார். அதை வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழை பிரசித்தமாக்கியதிலே பெரும் பங்கு ஆற்றியவர். இன்ஃபேக்ட் வள்ளிமலை சுவாமிகள் brought in the renaissance of திருப்புகழ் in our century. அப்படி அவர் சொல்லுவார், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குள் மணனாரும் மார்தங்கு மாறை தந்த அருள்வாயே என்ற பாடலை திரும்ப திரும்ப சொன்னால் கன்னியர்கள் அவர்கள் இஷ்டப்பட்ட விரும்புகின்ற மன வாழ்க்கை கிடைக்கும் என்கிறார்கள். இதற்கு பொருள் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே, நீல மயிலின் மீது, நீல நிறத்தில் இருக்கின்ற தொகை விரித்த மயிலின் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, முருகப்பெருமானே நீங்கள் மயில் மீது அமர்ந்திருக்கின்ற அந்த பெரும் திருக்காட்சியை தரிசனம் செய்ததனாலே மால்கொண்ட பேதைக்கு முன்னது உள்ளில்ல பேதை பாடத்திட்டத்துல உள்ளுன்னு வந்திருக்கு. மால்கொண்ட பேதைக்கு முன் மணனாரும், மால்கொண்ட இந்த மயக்க அறிவை பெற்ற இந்த பேதைக்கு மணனாரும் மனம் மனம் மலர்ந்து வீசுகின்ற மார்தங்க தாரை தந்தருள்வாயி, உன்னுடைய மார்பிலே இருக்கின்ற அந்த மார்தங்கு தார்னா மாலை, அந்த மாலையை தந்து அதை எனக்கு போடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்படி மாலை மாற்றுதல் தான். அதை போன்றது இந்த அக்ஷரவண மாலையிலே இருக்கின்ற இந்த 108வது கன்னி என்று சொல்லி இங்கே இந்த அக்ஷரவண மாலையை மிக மிக அழகாக நமது விருத்தியுரையை முருகனார் நிறைவு செய்கிறார். இந்த நீலங்கொள் மயில் மேகத்தின் மயில் மீதே என்ற பாடலை சொல்லியதினாலே அதற்கும் இதற்கு இருக்கிற அந்த ஒரு தொடர்பை ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் மாபெரும் தமிழ் பண்டிதர்கள். அவளோட சட்டுன்னு தோணும் எதுக்கு எதை ஒப்பிட்டா நல்லா இருக்கும்னு. அப்படி முருகனார் இதை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த 108வது கன்னியை, மற்றதெல்லாம் எவ்வளவோ கன்னிகளை மீண்டும் மீண்டும் சொன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கூட மறந்து போயிட்டுன்னா பரவாயில்ல. இந்த ஒரு கன்னியை திரும்ப திரும்ப ஜபிப்பதினாலே அளவு கடந்த ஆத்மசக்தியை நாம் அடையலாம் என்று சொல்லி இத்தனை நாள் இந்த அக்ஷர மணமாலை என்னும் இந்த பெரும் இன்ப சாகரத்திலே மூழ்கி இருந்தோம். ஆல் குட் திங்ஸ் have to come to an end either என்று சொல்லுவார்கள். however good they may be. அப்படி இந்த அக்ஷர மணமாலை என்கின்ற இன்பம் நவம்பர் மாதம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். கடந்த 6 மாத காலமாக முதல் வகுப்பிலிருந்து கடைசி வகுப்பு வரை ஒரு கொஞ்சம் கூட சோர்வு என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஏதாவது ஒரு ஜோக் உண்டா? ஏதாவது ஒரு டைவர்ஷன் உண்டா? ஒரு சின்ன சின்ன ஒரு 10 வினாடி நேரம் நம்ம
எதற்காகவாவது வீணடித்திருப்போமா? ஒரு முறையும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, சிறிது கூட ஆர்வம் குன்றாமல் ஒரு நூல், ஒரு மாலை நம் உள்ளத்தை கவர்கின்றது என்றால், அந்த அக்ஷரமணமாலையின் பெருமையை 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் முடியாது என்றால், இந்த ஸ்ரீராமன் எம்மாத்திரம். "உன்னை போற்ற உரகரங்கில்லான், எண்ணில் வல்லேன் யானவ போற்றி" என்கிறார் முருகனார். உரகன்னா பாம்பு, ஆதிசேஷன். "உன்னை போற்ற உரகன்" 1000 நாவு படைத்த கில் கில் என்றால் திறமை. கில்லாடின்றது இந்த வார்த்தை. பட் இங்க தூய தமிழ்ல கூட கில், கில்லான்னா அந்த திறமை படைத்தவன் அல்லன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆதிசேஷனே உன்னை போற்ற உரகனும் கில்லான், உரகன் கூட கில்லான், என்னில் வல்லேன் ஞானவ போற்றி. அப்படி இருக்கும் உண்மை நிலை அப்படி இருக்கும் பொழுது, நான் உங்கள் பெருமையை பாடுவது என்பது சாத்தியமான காரியமா என்கிறார் முருகனார் பகவானை போற்றி அதே வார்த்தைகளை கூறி. 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் முடியாது என்றார். 30,000 பாடல்கள் பாடி மகிழ்ந்த முருகனார் சுவாமிகளாலும் இந்த அருணாச்சலேஸ்வரராகிய பகவானுடைய பெருமைகளை சொல்ல முடியவில்லை என்றால், இந்த ஸ்ரீராமன் எம்மாத்திரம் எம்மாத்திரம் என்று சொல்லி, உங்களைப் போன்ற ஒரு சத்தான கற்பவர்களை பெற்ற என்னுடைய பாக்கியத்தை பெரிதும் பெரிதும் மதித்து, என்னைப் போன்ற ஒரு பாக்கியசாலி இல்லை என்று சொல்லி, நான் இன்றைக்கு தன்யனானேன். அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி என்று சொல்லி இந்த வகுப்பை, இந்த பாட திட்டத்தை நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. அண்ணாமலையான அருட்சக்தி வாழ்க. வடவேங்கடத்து நெடியோன் வாழ்க. திங்கள் சூடி திருவருணை ரமணேசர் வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அந்த ரமணேசர் அருளிய அக்ஷர மணமாலை வாழ்க. அந்த மணமாலையை போற்றும் அன்பர்கள் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு.